ஹே கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏர்பாட்ஸ் ஒன்று கிடச்சிது. அந்த ஏர்பாட்ஸில் சார்ஜர் போட்டால் கேஸ்லாம் நல்லா சார்ஜர் ஆகுது. ஆனால் ஏர்பாட்ஸை எடுத்து பார்த்தா ஆன் ஆகலை. பாக்ஸில் இருந்து எடுத்த உடனே ஏர்பாட்ஸ் ஆன் ஆகணும், ஆனால் அப்படி ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜரும் ஏறல. சரி, கேஸ் நல்லா இருக்குது, ஏர்பாட்ஸை தான் நம்ம கழட்டி பார்க்கணும். சரி, ஏர்பாட்ஸை கழட்டி பார்த்துடலாம். ஏர்பாட்ஸை கழட்டி பார்த்தா உள்ள பேட்டரியே காணோம். மிச்சம் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ஏர்பாட்ஸ் பாரான்னு பார்த்தா அதில் அப்படிதான் இருக்குது. ஸ்பீக்கர் மட்டும் தூக்கிட்டு வருது. சரின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழைய பேட்டரி எடுத்து போடலாம் அப்படின்னு தேடி பார்த்தா பழைய பேட்டரி இருந்தது. இது வந்து நான் நிறைய ஹெட்செட்லேருந்து கழட்டி வைக்கிற பேட்டரிங்க, நல்லா இருக்கிற பேட்டரிங்களை கழட்டி வச்சுப்பேன். இதில் இருக்கிற பேட்டரியை காணும். சரி, நம்ம கிட்ட ஏதோ ஒரு பேட்டரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை போடலான்னு எடுத்தேன். இந்த பேட்டரி எப்படி இருக்குதுன்னு தெரில, கண்டிஷன் போட்டு பார்த்தா தான் தெரியும். நல்ல பேட்டரி தான், பார்ப்போம். போட்டு ஆன் ஆகுதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆன் ஆகி நல்லா ஒர்க் ஆகுதான்னு தெரில நம்மளுக்கு. ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சால்ட்ரிங்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அந்த பேட்டரியை கிளிப் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் இருந்தால் நல்லா இருக்கும் போல். அது பாட்டு இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருக்குது. சால்ட்ரிங்க வச்சாச்சு, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ட்டாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன் ஆயிடுச்சு கைஸ். இன்னொரு ஏர்பாட்ஸுக்கு இப்போ பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணோம். அதையும் பண்ணி அதை ஆன் ஆகுதான்னு பார்ப்போம்.